கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மற்றொரு புதிய நாளை காண செய்த நம் இயேசுவுக்கு கொடான கொடி நன்றியை நாம் ஏறெடுப்போமாக. விசேஷமாக இந்த ஜூன் மாதம் 19வது நாளின் அதிகாலை வேளையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், அது ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்றார் என்பதே. ஆமேன். கர்த்தருக்குள் நேசிக்கப்பட்டவர்களே, நாம் ஒரு வேலையை செய்தால் அதற்குரிய கூலியை நாம் வாங்குகிறோம், அப்படித்தானே? அதே போல இந்த பொல்லாத உலக வாழ்க்கையில் நாம் பாவ காரியங்களை செய்யும்போது அதற்கான கூலி மரணம். பாவம் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பெரிய சுவரை உருவாக்குகிறது பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, நாம் நம்முடைய சொந்த நற்பணிகளாலோ முயற்சிகளாலோ பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள முடியாது. இதற்காக தான் கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு தம்முடைய எல்லா பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து மரணத்தை வென்றார். அப்படி நாம் இந்த புதிய நாளிலே கூட நம்முடைய பாவங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பராமரித்து பாதுகாப்பாராக. ஆமேன். ஸ்டே காட் பிளஸ் யூ ஆல்.